Hi friends, welcome to Law Cravings. பாரதிய நியாய சங்கீதால நம்ம ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் செக்ஷன் 34லேருந்து 44 வரைக்கும் இருக்கு. இதோடைய ப்ரீவியஸ் கிளாஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ இதோடைய கண்டினியூஷன் வீடியோ தான் இது. நெக்ஸ்ட் செக்ஷன் 37 ஆக்ட் அகைன்ஸ்ட் விச் தேர் இஸ் நோ ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். அதாவது எந்த செய்கைகளுக்கெல்லாம் பிரைவேட் டிஃபென்ஸ் கிடையாது, தற்காப்புரிமை நீங்க கேட்க முடியாது அப்படின்னு எதுக்கெல்லாம் சொல்றாங்கன்னா, no right of private defense act which is not reasonably cause of death or grievous hurt done by or attempt to done by public servant, the act may not be justificable by law. ஒரு பப்ளிக் சர்வெண்ட் டெத்தோ அல்லது கிரீவியஸ் ஹர்ட்டோ விளைவிக்காதுன்னு தெரிஞ்சு ஒரு ஆக்ட் ஒரு செய்கை செய்து இருக்கிறாரு. அது சட்டப்படி நியாயம் இல்லாததாக இருந்தாலும் அது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் செய்திருக்கிறாரு என்றால் அதற்கு தற்காப்புரிமை கேட்க முடியாது. செகண்ட் டைரக்ஷன் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட். அந்த பப்ளிக் சர்வெண்ட் அவருடைய ஆர்டர் படி இன்னொருவர் செய்திருந்தாலும் அவருக்கும் தற்காப்புரிமை கேட்க முடியாது. இனஃப் டைம் டு கெட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த பப்ளிக் அத்தாரிட்டிஸ். அதாவது பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு ஒரு குற்றம் நடக்க போகுது, அவருக்கு போதுமான டைம் இருக்கு அவர் அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு. பட் இருந்தாலுமே அவருடைய ஹையர் அபிஷியல் கிட்ட கேட்கிற வரைக்குமே அவருக்கு டைம் இருந்தும் அவர் அந்த குற்றத்தை செய்து விட்டார் அப்படின்னும் பொழுது அதுக்கு தற்காப்புரிமையில் அவர் கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் வென் மோர் ஹார்ம் தென் இட் நெசசரி. ஒரு குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றத்துடைய சந்தர்ப்பத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்க செய்ய முடியுமோ அதை செய்யாம அதை காட்டிலும் அதிகமாக நம்ம தற்காப்புரிமைக்காக மற்ற தீங்குகள் அதிகமா செய்யும் பொழுது அதுக்கு தற்காப்புரிமை நீடிக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கு தற்காப்புரிமை நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் 1 என்ன சொல்றாங்கன்னா, a person right is not deprived when he knows that the act done by a public servant. அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் செயல் செய்யறாரு, அந்த செயல்னால எதிர இருக்கிற இன்னொரு ஆளுக்கு அதுக்கு தற்காப்புரிமை கேட்கும்போது அந்த பப்ளிக் சர்வெண்ட் தான் அதை செய்யறாருன்னு அவருக்கு தெரிந்து இருந்தால் அவர் அந்த தற்காப்புரிமை கேட்க முடியாது. தெரியாத பட்சத்துல அப்போ அவர் தற்காப்பு உரிமை கேட்கலாம். ஒருவேளை அந்த பப்ளிக் சர்வெண்ட் தான் செய்யறாருன்னு தெரியும் போது அவர் அதுக்கு எதிர இருக்கிற அந்த பர்சன் தற்காப்புரிமை கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. Explanation 2 acting by such direction unless he produces his authority in writing. அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்டோடைய ஆர்டர் படி இன்னொருவர் ஒரு செய்கையை செய்யறாரு, அந்த செயலுக்கு எதிராக இன்னொருத்தர் தற்காப்புரிமை கேட்கும் பொழுது அந்த தற்காப்புரிமை கேட்பவருக்கு அவர் அந்த பப்ளிக் சர்வெண்டோடைய ஆர்டர் படி தான் அவர் செய்யறாரு அப்படின்னு தெரிந்தே அவர் கேட்டார்னா அதுக்கு தற்காப்புரிமை கிடையாது. ஒருவேளை அவருக்கு தெரியல, நீங்க பப்ளிக் சர்வெண்டோடைய ஆர்டர் படி தான் நீங்க செய்றீங்கன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லி ஒரு தற்காப்புரிமை கேட்டா அவருக்கு அந்த தற்காப்புரிமை வழங்கலாம். ஒருவேளை அந்த பப்ளிக் சர்வெண்டோடைய ஆர்டர் படி செய்யற அவர் எழுத்து மூலமான அவருடைய அதிகாரத்தை காண்பித்து அவர் அந்த செயலை செய்து இருந்தால்னா ஆப்போசிட்டா இருக்கிற அந்த பர்சனுக்கு தற்காப்புரிமை கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. என்ன செக்ஷன் 38ல என்ன சொல்றாங்கன்னா, when right of private defense of body extend to causing death. அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தற்காப்பு உரிமை டெத் வரைக்கும் எந்த சமயத்துல போகும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் பாடி எக்ஸ்டெண்ட் டு வாலண்டரி காசிங் டெத் ஆர் எனி ஹார்ம். அதாவது நம்ம பாடியை பாதுகாத்து கொள்றதுக்கு நமக்கு கொடுத்த தற்காப்பு உரிமை டெத், மற்றவர்களுக்கு டெத் கொடுக்கக்கூடிய அளவுக்கோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது காயம் கொடுக்கிற அளவுக்கோ நமக்கு தற்காப்பு உரிமை இருக்கு. அவங்க நம்மளுடைய உடம்புக்கு என்னென்ன தாக்குதல் செய்தா அவங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம கொள்றதுக்கு அஃபென்ஸ் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் செக்ஷன் 37ல சொல்லியிருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டு இங்க சொல்லியிருக்க இந்த அஃபென்ஸ்லாம் அவங்க செய்ய வரும் பொழுது நம்ம தற்காத்து கொள்ள டெத் ஆர் எனி ஹார்ம் பண்ணலாம்னு சொல்றாங்க. நமக்கு டெத் கொடுக்கறதுக்காக ஒரு தாக்குதல் செய்தாலோ அல்லது கிரீவியஸ் ஹர்ட் ஒரு கொடுங்காயம் விளைவிக்கிறதுக்கு ஒரு தாக்குதல் செய்தாலோ அல்லது ரேப் செய்ய வந்தாலோ அன்நேச்சுரல் லஸ்ட் தவறான பார்வை பார்த்தாலோ கிட்னாப்பிங் ஆர் அப்டக்டிங் அதாவது கிட்னாப் செய்தாலோ ராங்ஃபுல்லி கன்ஃபைனிங் நம்மள அடைத்து வைத்தாலோ த்ரோயிங் ஆசிட் ஆர் அட்டெம்ப்ட் டு த்ரோ ஆசிடை த்ரோ பண்ணாலோ அல்லது
ஆசிடை த்ரோ பண்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணாலும் இந்த செயல்கள் இந்த அஃபென்ஸ்லாம் செய்ய வரும்போது நம்மள பாதுகாத்து கொள்ள நம்ம டெத் ஆர் எனி ஹார்ம் வரைக்கும் தற்காத்து கொள்ளலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 39. when such right extend to causing any harm other than death, டெத் தவிர எது வரைக்கும் தற்காப்பு உரிமை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்றாங்க. if offense not specified in section 38 does not extend. செக்ஷன் 38ல அஃபென்ஸை சொல்லிட்டாங்க இல்லையா, அது லாஸ்ட் செக்ஷன் படிச்சோம்ல, டெத், கிரீவியஸ் ரேப்னு, அந்த அஃபென்சஸ் அங்க சொல்லியிருக்க அந்த அஃபென்சஸ் தவிர வேற அஃபென்சஸ் நம்ம கிட்ட செய்ய வராங்க அப்படின்னா அதுக்கு வந்து டெத், நம்ம வந்து டெத்ன்னு சொல்லி தற்காப்பு உரிமை கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இட் எக்ஸ்டென்ஸ் ஒன்லி வித் சப்ஜெக்ட் டு 37 இட் டு ஹார்ம் அதர் தென் டெத். அதான் இங்கேயும் அதான் சொல்றாங்க. டெத் செக்ஷன் 37ல சொல்லியிருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு டெத் தவிர எனி ஹார்ம் நம்ம கொடுக்கலாம், எனி ஹார்ம் கொடுத்து நம்மள தற்காத்து கொள்ளலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 40 கமென்ஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூவன்ஸ் ஆஃப் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் பாடி. செக்ஷன் 40 என்ன சொல்றாங்கன்னா, தற்காப்பு உரிமை, நம்மளுடைய பாடியை பாதுகாத்து கொள்ள தற்காப்பு உரிமை வந்து எப்பொழுது தொடங்கும், அதாவது எப்போ கமென்ஸ் ஆகும், அது எப்போ வந்து தொடக்கத்தில் இருக்கும், கண்டினியூஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கமென்ஸ்மெண்ட் எப்போ தொடங்குதுன்னா, அஃபென்ஸ் மே நாட் ஹேவ் பீன் கமிட்டட், அதாவது அவங்க அஃபென்ஸ் வந்து கமிட் பண்ணல, இன்னும் செய்யல, ஆனா அப்ரிஹென்ஷன் ஆஃப் டேஞ்சர் டு பாடி, நம்ம உடம்புக்கு வந்து அவங்க ஒரு அச்சத்தை கொடுக்குறாங்க, இந்த விஷயம் செய்ய போறேன், அவங்கள ஜஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ண போறாங்க, ஒரு குற்றத்தை நம்ம கிட்ட செய்ய அட்டெம்ப்ட் பண்ண போறாங்க, அட்டெம்ப்ட் பண்ண போறதா நம்மள அச்சுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போதோ, இல்ல நமக்கு ஒரு அச்சம் வருது, அவங்க செய்ய போறாங்கன்னு ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம தற்காத்து கொள்றதுக்கான உரிமை தொடங்குதுன்னு சொல்றாங்க. கண்டினியூவேஷன், அது எப்போ வரைக்கும் கண்டினியூவேஷன்ல இருக்கும்னா, அப்ரிஹென்ஷன் ஆஃப் டேஞ்சர் டு பாடி கண்டினியூஸ், நமக்கு எவ்வளவு நேரத்துக்கு வரைக்கும் அந்த அச்சம் இருக்கோ அது வரைக்குமே தற்காத்து கொள்றதுக்கு நமக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி செக்ஷன் 40ல சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லா கிரேவிங்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.